தனுஷ், த்ரிஷா ஆகியோர் நடித்திருக்கும் படம் கொடி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். காது கேட்காத, வாய் பேச முடியாத கருணாஸுக்கு அரசியலில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவருடைய ஊனத்தால் அவரால் அரசியலில் சாதிக்க முடியவில்லை. தன்னால் முடியாததை தனது மகனை வைத்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் கருணாஸுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் ஒரு குழந்தையை அரசியல் களமிறக்க திட்டமிடுகிறார். S.A. சந்திரசேகரின் கட்சியில் இருக்கும் கருணாஸ் ஒருமுறை விஷவாயு தொழிற்சாலையில் மூடுவதற்கு நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்தில் தீக்குளித்து இறந்து போகிறார். சிறு வயதிலிருந்தே அப்பாவுடன் கட்சி அலுவலகத்துக்கு சென்று வரும் மூத்த மகன் தனுஷ் பெரியவனான பிறகு தனது அப்பாவின் ஆசைக்காக கருணாஸ் இருந்த கட்சியிலே சேருகிறார். இளைய மகன் தனுஷ் கல்லூரி பேராசிரியராக ஆகிறார். இளம் வயதிலிருந்தே எதிர்கட்சியில் இருக்கும் த்ரிஷா மீது அரசியல்வாதி தனுஷுக்கு காதல். எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாலும் இவர்கள் இரண்டு பேரும் காதலர்களாக வலம் வருகிறார்கள். அதே வேளையில் கல்லூரி பேராசிரியரான மற்றொரு தனுஷ் லெக்கான் கோழி முட்டையை டீத்தூளில் நனைத்து நாட்டுக்கோழி முட்டை என்று விற்று வரும் அனுப்பமா பரமேஸ்வரனை காதலிக்கிறார். அவள் ஏன் அப்படி ஏமாற்றி விற்கிறார் என்று தனுஷ் கேட்கையில், தனது ஏரியாவில் இருக்கும் விஷவாயு தொழிற்சாலையை மூடுவதற்கு நிறைய பணம் தேவைப்படுவதால் அதற்காகத்தான் இந்த மாதிரியான ஏமாற்று வேலையை செய்து வருவதாக அனுப்பமா கூறுகிறார். இதை கேட்கும் தனுஷ் தனது அண்ணனான அரசியல்வாதி தனுஷிடம் இதை பற்றி சொல்கிறார். அந்த தொழிற்சாலையை மூடுவதற்காகத்தானே எனது அப்பா உயிரை விட்டார். அப்படி இருக்கையில் அந்த தொழிற்சாலையில் இருந்து எப்படி விஷவாயு வெளியே வருகிறது என்பதை குறித்து கட்சி தலைமையிடம் சென்று நியாயம் கேட்கிறார் அரசியல்வாதியான தனுஷ். ஆனால் கட்சி தலைமையோ பல கோடிகளை லஞ்சமாக வாங்கிக் கொண்டு அந்த தொழிற்சாலையில் உள்ள விஷவாயுகளை அப்புறப்படுத்தாமல் விட்டதற்கு உடந்தையாக இருப்பது தனுஷுக்கு தெரிய வருகிறது. இடைத்தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று தனுஷை S.A. சந்திரசேகர் சமாதானப்படுத்துகிறார். வருகிற தேர்தலில் தனுஷுக்கு பதவி கொடுப்பதாகவும் அந்த பதவி வைத்து அந்த தொழிற்சாலையில் உள்ள விஷவாயுகளை அப்புறப்படுத்துமாறும் கூறுகிறார். ஆனால் அதுவரை பொறுத்து கொள்ள முடியாத தனுஷ் இந்த விஷயத்தை எதிர்கட்சியை சேர்ந்த தனது காதலி த்ரிஷாவிடம் சென்று கூறி மனவேதனைப்படுகிறார். ஆனால் அரசியல் வேறு, காதல் வேறு என்று இருக்கும் த்ரிஷாவோ இந்த விஷயத்தை பொது மேடையில் போட்டு உடைக்கிறார். இதனால் கட்சி தலைமைக்கு தனுஷ் மீது கோபம் ஏற்படுகிறது. இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பெயர்களை கட்சி தலைமை அறிவிக்கிறது. அப்போதுதான் தனுஷின் பெயரும் அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுகிறது. அவர் எதிர்கட்சியில் இருக்கும் தனது காதலி த்ரிஷாவை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதே நேரத்தில் பேராசிரியர் தனுஷை கொலை செய்வதற்கு ரவுடி கும்பல் ஒன்று கிளம்புகிறது. இறுதியில் கோபம் கொண்ட கட்சி தலைமை தனுஷுக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்ததன் காரணம் என்ன? தனது காதலியை எதிர்த்து தனுஷ் வென்று விஷவாயு தொழிற்சாலையை அப்புறப்படுத்தினாரா? தம்பியை கொலை செய்ய கிளம்பும் கொலை கும்பலை ஏவி விட்டது யார்? தனது தம்பியை அரசியல்வாதி தனுஷ் காப்பாற்றினாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மீது கதை. தனுஷ் இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் வெவ்வேறு விதமான நடிப்பையும் தனது உடல் மொழியையும் மாற்றி நடித்திருக்கிறார். அரசியல்வாதி கெட்டப்பில் ரொம்பவும் மாசாக தெரிகிறார். அப்பாவியான கெட்டப்பில் தனக்கே உரிய சாந்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக்ஷன், ரொமான்ஸ் என இரண்டிலும் அவரது தனித்தன்மை இந்த படத்திலும் பளிச்சிடுகிறது. அரசியல்வாதி தனுஷின் காதலியாக வரும் த்ரிஷாவுக்கு இப்படத்தில் பலமான கதாபாத்திரம். மேடை பேச்சாளராக தனது நடிப்பை ரொம்பவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அரசியலில் பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் செய்ய துணியும் துணிச்சலான பாத்திரத்தை அலட்டாமல் செய்து பளிச்சிடுகிறார். படத்தில் பேச வைக்கக்கூடிய மற்றொரு கதாபாத்திரம் S.A. சந்திரசேகர் தான். ஒரு அரசியல்வாதிக்கே உரிய மிடுக்கும் இவரிடம் அதிகமாகவே தோன்றுகிறது. அதே நேரத்தில் ரொம்பவும் அலட்டிக் கொள்ளாமல் மிகவும் மென்மையான அரசியல்வாதியாக மனதில் அழகாக பதிகிறார். மற்றொரு கதாநாயகியான அனுப்பமா பரமேஸ்வரன் பார்க்க அழகாகவும் நடிப்பில் மென்மையும் கலந்து ரசிகர்களை கவர்கிறார். தனுஷின் அப்பாவாக வரும் கருணாஸ் ஆரம்பத்தில் ஒரு சில காட்சிகளே வந்தாலும் காது கேட்காத, வாய் பேச முடியாத கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். இவருடைய மனைவியாக வரும் சரண்யா பொன்வண்ணன் வழக்கம் போல தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதிர்நீச்சல், காக்கி சட்டை ஆகிய படங்களை எடுத்த துரை செந்தில்குமார் தனது முந்தைய படங்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். கதாபாத்திரங்கள் தேர்விலேயே முதல் வெற்றி அடைந்து விட்டார். மற்றபடி அவர்களை நன்றாக வேலை வாங்கி இந்த படத்தை சிறப்பாக எடுத்திருக்கிறார். அரசியல் பற்றிய கதை என்றாலும் பிரச்சனைக்குள் ஆழமாக செல்லாமல் தன்னுடைய எல்லை எதுவரை என்பதை புரிந்து கொண்டு அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார். திரைக்கதை விறுவிறுப்பாக செல்வது ரசிகர்களை இருக்கையை விட்டு எழுந்திருக்க விடாமல் செய்திருக்கிறது. மேலும் வசனங்களும் படத்திற்கு பக்கத்துணையாக நிற்கிறது. வெங்கடேஷின் ஒளிப்பதிவு படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு செல்ல உதவி இருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இசையும் படத்திற்கு பலமாக இருக்கிறது. சுழி பாடல் கேட்பதற்கு மட்டுமில்லாமல் காட்சிப்படுத்திய விதமும் நன்றாக இருக்கிறது. பின்னணி இசையிலும் வழக்கம் போல மிரட்டியிருக்கிறார். மொத்தத்தில் கொடி வெற்றிகரமான பயணம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.